மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இந்த நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி நல்ல ரேலி தான். அதுக்கான ரீசன் ஆல்ரெடி நம்ம பேசினது தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லா இண்டெக்ஸும் வந்து மேலே போச்சு அப்படின்னு. அது ஒன்றுமே இல்லை, ரீசன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம ஏப்ரல் ஜூன் மாதம் அந்த காலாண்டு எதிர்பார்ப்பு, அந்த ஜிடிபி க்ரோத்து அது எப்படி வந்ததுன்னா 7.8% வந்திருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டேஷனை விட மோர் தென் பர்சன்டேஜ் வந்ததுனால அது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. அதனால் மார்க்கெட் ரேலி, அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இது வந்து நம்பலாமா, இது ஷேர் மார்க்கெட்டுக்கு சூட்டபுளாக, இதனால் ஏறிச்சா ஏறலையா அப்படின்றது தெரியல. பட் இந்த ஒரு காரணமும் இருக்குது. அமெரிக்காவோட இந்த ட்ரம்ப் வரி டேரிஃபு அதை வந்து அவங்களோட மேல் நீதிமன்றம் வந்து ட்ரம்ப் பண்ணுற எல்லா பெரும்பாலான வரி விதிப்பு எல்லாமே எதிராக இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு இல்லீகலாக அவர் டேக்ஸை அதிகப்படுத்துகிறாரு மற்ற கண்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மேல் நீதிமன்றம் வந்து ஒரு கேஸை வந்து, அதாவது ஒரு அரசாணை வந்து சொல்லியிருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எதிர்த்து ட்ரம்ப் வந்து மேல்முறையீட்டுக்காக அங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றத்தை அவங்க நாடுவாங்க. பட் அந்த ரிசல்ட் வர வரையும் இதே டேக்ஸ் தான் மெயின்டைன் ஆகும். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால மார்க்கெட் அப்படின்ற ஒரு காரணமும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்படியும் இது நீதிமன்ற தலையீட்டுக்குள்ளே வந்ததுனால ஐடி செக்டாருக்கெலாம் ஒரு குஜாலா ஆகிப்போச்சு. சந்தோஷத்தில் ஐடி செக்டாரு, மற்ற ஸ்மால் கேப்ஸு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி. அது வந்து ஸ்மால் கேப்லேயும் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டு, நிஃப்டி மிட் கேப்லேயும் நல்ல ப்ராஃபிட்டு, எல்லா செக்டாருமே இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. அது பத்தாதுன்ட்டு இன்றைக்கி ஆட்டோ சேல்ஸ், இந்த மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து இன்றைக்கி தான் இம்பேக்ட் ஆகிருக்கும் மார்க்கெட்டில். இதில் குறிப்பாக ஆட்டோ சேல்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு கண்கூடாக தெரியும். ஆனால் இந்த பேருந்து ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்டோ சேல்ஸ் ரிப்போர்ட்டில் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இந்த ஒரு ரீசனாலே மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ துறையில் வந்து இந்த ஓலா எலக்ட்ரானிக் இருக்குல்ல, அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து ஓலா வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 5 நாள் டேயில் இல்லாத அளவுக்கு அது நல்ல பர்சன்டேஜில் உயர்ந்திருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த 6 ரீசன் தான், இதில் ஓலாவை கூட விட்டுருங்க, மற்ற 5 ரீசனுமே மார்க்கெட்டு ஏறுறதுக்கான எல்லாமே பாசிட்டிவான நியூஸு. நம்ம ஜிடிபி ஒரு மெயின் காரணம், அந்த அமெரிக்கா 50% டேரிஃப், அந்த கவர்மெண்ட்டு மேல் நீதிமன்றம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது ஒரு ரீசன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் அந்த 25% டேரிஃப் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சி ஐடி செக்டார்ஸ் எல்லாம் மேலே ஏறிச்சு, அது ஒரு ரீசன். அப்புறம் இந்த பேருந்து ஏற்றுமதி இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 மெயின் ரீசனால் தான் மார்க்கெட் இன்றைக்கி மேலே போச்சு. எவ்வளோ மேலே போச்சு? இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 198 பாயிண்ட்டு, 24,625 க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 554 பாயிண்ட்டு, 80,364 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஏற்றம். ஆனால் நம்ம இந்த இண்டெக்ஸை ஏற்றத்துக்கும் இறக்கிறதுக்கும் அதிக பவர் கொண்ட எஃப்ஐஎஸ் என்ன சைடில் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு வேளை அவங்க செல்லிங் சைடில் இருந்தால் இந்த ஏற்றத்தை நாளைக்கு இறக்கிடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். செல்லிங் சைடில் எஃப்ஐஎஸ் இருந்தால் நாளைக்கு இந்த ப்ராஃபிட் எரேஸ் ஆகும்.
நாளைக்கே ஆகணும்னு ஆனாலும் ஆகலைனாலும் கண்டிப்பாக வர இருக்கிற மற்ற 3 நாளில் கண்டிப்பாக எரேஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா அவன் செல்லிங்கில் ஹெவியாக செல்லிங் சைடு ஷார்ட் செல்லிங்கில் இருக்கான். இது இந்த 5 நியூஸால் தான் இன்றைக்கி மார்க்கெட் புத்துணர்ச்சி வந்து மேலே போச்சு. இது இன்னையோட முடிஞ்சு போச்சு. இந்த நியூஸோட இம்பேக்ட் இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நாளைக்கு அப்படின்னும் போது எஃப்ஐஎஸ் கையில் தான் இருக்குது. அது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மார்க்கெட்டை இறக்க தான் செய்வாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற பேட் நியூஸ், அந்த 50% வரி, இது எப்போ அந்த உச்சநீதிமன்றம் வந்து அமெரிக்காவில் தலையிட்டு அதுக்கு ஒரு டிசிஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறானோ, இந்த மேலவை நீதிமன்றம் அதை தான் சொல்லிக்குது. அது வரையும் இந்த டேரிஃப் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. குறைக்கிறோம் ஸ்டாப் பண்ணணும்லாம் சொல்லலை. ஸோ அவங்க சொல்கிறத பொறுத்து தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தர் ரேலி இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். மார்க்கெட் ஏன் ஏறிச்சு, ஏறினதுக்கான ரீசன், எவ்வளோ பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து நிஃப்டி 50, சென்செக்ஸு, அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லாம், அதில் நம்ம நிஃப்டி 50 நம்ம ரெசிஸ்டண்ட்டு 24,590 அதை டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போச்சு. அதுக்கப்புறம் செல்லாச்சு, மறுபடியும் மேலே போச்சு. நான் அங்கே எந்த ட்ரேடும் எடுக்கலை. ஏன்னா இந்த மார்க்கெட்டோட குட் நியூஸ் இருக்கிறதுனால அங்கே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆனால் சென்செக்ஸில் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். அது எப்போ எடுத்தேன்னா, அந்த சென்செக்ஸ் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் சொன்னேன்ல 80,038, அதை கட் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கும். 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். அது எனக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட், ஒரு 1500 கிட்ட கிடச்சிது. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் உடனே. என்னோடய டார்கெட்டே அவ்வளோதான். அதுக்கு மேலேயே போச்சு. பட் எனக்கு வேண்டாம். நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலேயே தான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் இதையே தான் மெயின்டைன் பண்ணுறது. அது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் போனான். அடுத்த ரெசிஸ்டண்ட்டே நம்ம சொன்னதையே போனான்னு நினைக்கிறேன். 80,311. இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 80,364. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, அது எப்படி இருக்கும், அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படின்றத இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு வேளை ஒரு கேப் அப்பில் வந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,672. இங்கேருந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு 55 பாயிண்ட்டு தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆச்சுன்னா 24,774. இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட். இங்கெல்லாம் நம்ம நிஃப்டி 50 போச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ண கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக முடியும். ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி, ஏன்னா எஃப்ஐஸ் தான் ஷார்ட் ஹெவியாக இருக்கிறாங்களே, ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி, ஒரு நல்ல ரேலி வந்ததுன்னா அது 24,854 டச் பண்ணும். இதுதான் அதுக்கான ரெசிஸ்டன்ட் லெவலு. சப்போர்ட் வந்து ஒரு வேளை நிஃப்டி 50 கீழே விழுது, ஒரு 50-30 பாயிண்ட் கீழே விழுறானா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,510. இந்த 24,510 உடைக்கிறான்னா 24,428. இது செகண்ட் சப்போர்ட்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு மார்க்கெட்டை செல் ஆஃப் பண்ணுறாங்கன்னா இந்த 24,428 உடச்சி நம்மளோட கடைசி ஹோப்பு 24,340 இந்த சப்போர்ட்டை வந்து தொடுவான். நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த நிஃப்டி 50 24,340க்கெலாம் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடும்னு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் கூட டவுன் சைடை நோக்கி வரவே இல்லை. ஒவ்வொரு உயரம் போகும்போதும் அங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது. மறுபடியும் மேலே போகுது, அங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், மறுபடியும் மேலே போகுது, அங்கே கொஞ்சம் புக்கிங் ஆகுது. ஒரு ஃபீரியஸான செல்லிங்கே வரவே இல்லை. கரெக்டாக? ஆனால் இது நாளைக்கு தொடருமா, இந்த ஏற்றம் வந்து நாளைக்கு தொடருமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் இருந்தது.
அதோட இம்பேக்ட் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஏறிச்சு. நாளைக்கு எந்த நியூஸுமே கிடையாது. அப்போ நாளைக்கு எப்படி முடியும்? எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த ப்ராஃபிட்டை எரேஸ் பண்ண தான் செய்வாங்க. இது கண்டிப்பாக இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இவ்வளோ நாள் அவங்க செல் பண்ணிவிட்டு இந்த ஜிடிபி இந்தியாவில் நல்ல க்ரோத்தாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பை பண்ணாங்கன்னா அது வேறு விஷயம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் நல்லா ஜிடிபி நல்லா இருக்கிறதுனால மார்க்கெட் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி செல்லிங் பண்ணி மார்க்கெட் ஏறி இருந்தால் நாளைக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட்டை எரேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் 80,364 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா சென்செக்ஸு அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 80,524. இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் தான். அதுக்கு மேலேயும் மார்க்கெட்டு நல்ல புல்லிஷாக மேலே போச்சுன்னா 80,707 இங்கெல்லாம் போச்சுன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் எஃப்ஐஎஸ் பையில் வந்துட்டால் இதெல்லாம் சின்ன பின்னா ஆகிட்டு மேலே போயிடும். இன்றைக்கி ரிப்போர்ட்டை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் எஃப்ஐஎஸ் எந்த சைடில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த 80,707 உடைச்சி மேலே போச்சுன்னா 81,081 இதுதான் கடைசியாக இருக்கிற ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட்டு 180 பாயிண்ட்டு கீழே டவுன் ஆச்சுன்னா இந்த சென்செக்ஸ் அதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 80,038. இந்த 80,038 உடஞ்சி மறுபடியும் ஒரு பியரிஷ் கேண்டில் கீழே வந்தால் 79,810. அதுக்கும் கீழே மார்க்கெட் ஒரு டோட்டல் பியரிஷாகவே முடியுது அப்படின்னா 79,576 இந்த ரேஞ்செல்லாம் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்கள் எப்பவுமே ஒரு மைண்டில் வச்சுக்கணும். இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போதெல்லாம் அது வரையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அது பிட்வீன் இடத்துல ட்ரேட் ஆகும்போது அங்கெல்லாம் எடுக்கவே கூடாது. அங்கெல்லாம் எடுத்தால் நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி லாபம் வந்தால் கூட அந்த லாபம் நம்மக்கிட்ட சஸ்டைனாக இருக்குமான்னு கேட்டால் டைம் டிகேல அடிபடும். ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டு ஏறுது இறங்குது, அந்த கேண்டில்லையே 1/4 ஹவர் 1/2 ஹவர் 1 ஹவர்னு அந்த ரேஞ்சு பவுண்ட்லேயே சுற்றுது. அப்போது என்ன தான் ப்ராஃபிட் இருந்தாலும் டைம் டிகேல அடிபடும். ஆனால் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் நம்ம வரும்போது எடுத்தால் நமக்கான ஒரு 10-15 பாயிண்ட்டு, ஒரு ஷேருக்கு 10-15 பாயிண்ட்டு நிஃப்டி 50 கிடச்சிதுன்னா எவ்வளோ ஆகும்? அதுவே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இடத்த 3 ஷேர்ஸ் மொத்தமாக வாங்கிப்பாங்க. 3 செட்டு ஷேராக மொத்தமாக வாங்கிப்பாங்க. அப்படின்னா 210 ஷேர் வாங்கிப்பாங்க. அப்போது ஒரு 15 பாயிண்ட்டு ஒரு 20 பாயிண்ட்டு ஒரு ஷேருக்கு வந்தாவே 1,500 ரூபா வந்துடும். 20 பாயிண்ட் வந்தால் 10 பாயிண்ட் வந்தால் 750 வந்துடும். அப்போது 3 ஷேர் வாங்கினா அதுவே எவ்வளோ ஆகிடும்? ஒரு 2,300 ரூபா 2,300 ரூபா ஆகிடும். ஸோ இப்படி தான் அவங்க எடுப்பாங்க. ஸ்கேல்பர்ஸோட மெத்தடே இது தான். அவங்களுக்கு பாயிண்ட்டு கம்மியாக இருந்தாலும் வாங்குகிற குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க 2-3 பாயிண்ட் 5 பாயிண்ட் வந்தாவே எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ஸ்கேல்பர்ஸோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஷேர் வாங்குகிறோம் இல்லை 2 ஷேர் வாங்குகிறோம், ஒரே டைமில் 2 ஷேர் வாங்குகிறோன்னா இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அதுதான் ப்ராஃபிட்டபிளாக அமையும். அதுவும் இந்த மணியாக தான் இருக்கணும். ஓரளவுக்கு அட் த மணி கூட கொடுக்கும், ஆனால் அந்த டைம் டிகேல அட் த மணி கூட மாட்டோம். ஆனால் இந்த மணி டைம் டிகேல மாட்டினா கூட ஒரு மார்க்கெட் திடீர்னு ஒரு ரீபண்ட் ஆகும்போது சல்லுன்னு அதோட ப்ரீமியம்லாம் மேலே எகிற ஆரம்பிக்கும். இதை நல்லா ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் இந்த சார்ட் லிஸ்ட்டு, இந்த ஆப்ஷன் செயின், இதை டெய்லியும் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக புரியும். புதுசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. எப்படி நம்ம அதெல்லாம் பார்க்குறதுனா, அதுக்கு தான் இன்ட்ராடேயில் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாட்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இடம் வரும்போது தான் அவங்கெல்லாம்
அந்த ட்ரேடிங்கே எடுப்பாங்க. இப்படி இருப்பாங்க சில பேர் ஆப்ஷன் செல்லர் பக்கமே நம்ம போக வேணாம். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ மணியெல்லாம் கிடையாது. ஒரு ஆப்ஷனை ஒரு காலை செல் பண்ணால் எப்படியும் 2 லட்ச ரூபா கிட்ட ஆகிடும். அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ண மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா. நம்ம 4 லட்ச ரூபா செலவு பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்போம்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 12,000 எடுப்போம். 4 லட்ச ரூபா இருந்தால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. காசும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, நாளைக்கு நமக்கு எப்படியும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன் செல்லர் சைட்லாம் போக முடியாது. நம்ம ஆப்ஷன் பையிங்லேயே இருப்போம். ஆப்ஷன் பையிங்கில் அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒன்று தான் பண்ண முடியும், ஸ்ட்ராடல் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ராங்கல் தான் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கல் எப்போவுமே அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுவாங்க, எக்ஸ்பைரி டேயில் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கல் ஒரே சைடு காலையும் புட்டியும் பை பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டோட மூமெண்ட் நல்லா ஹெவியாக இருந்தால் ப்ராஃபிட் கொடுக்கும், இல்லைனா ரெண்டுமே நமக்கு லாஸஸ் தான் கொடுக்கும். இவ்வளோ தான் இருக்குது ஆப்ஷன் பையிங்கில் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்ம இருக்கிற டிமேட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இதை தான் நம்மளால் பண்ண முடியும். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. நீங்கள் போய் தேடி பார்த்தாலும் இந்த ஸ்ட்ராடல், இந்த ஸ்ட்ராங்கல் மட்டும்தான் இருக்கும் ஆப்ஷன் பையருக்கு. ஆனால் ஸ்ட்ராங்கல் தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். எப்போனா ஷேர் நல்ல மூமெண்டம் இருக்கும்போது மட்டும்தான் அது ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு சைட்வேலையோ இல்லை ஒரு ரொம்ப மொக்கையாக மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும் போதோ இருந்தால் 2 பக்கமும் ஹெவியாக லாஸஸை கொடுக்கும் இந்த ஸ்ட்ராங்கல். இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடியது. சில பேர் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு செல் பண்ணுவாங்க. பை டுடே செல் டுமாரோ. அதெல்லாம் லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் நாளைக்கு மார்க்கெட் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் இல்லை டவுனில் தான் ஓப்பன் ஆகும்லாம் பெட் கட்டுறது என்னை பொறுத்தவரை இது நல்ல ஒரு அறிவாளித்தனமாக எனக்கு தோணலை. அது பியூராக லக்கு தான். ஸோ அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் லாஸஸ் வருதா ப்ராஃபிட் வருதான்றதை பார்த்துட்டு, லாஸஸ் வந்தால் மினிமமாக இருக்கும் போதே வெளியே வந்துடுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இன்ட்ராடேயில் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு. இன்றைக்கி யாராவது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.